அஜித்குமார் கொலை வழக்கு விசாரணையை ஒரு வாரத்திற்குள் தொடங்கி அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய சிபிஐக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயில் தற்காலிக ஊழியர் அஜித்குமாரின் காவல் மரணம் தொடர்பாக வழக்கறிஞர் மாரிஸ்குமார், கார்த்திக் ராஜா உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்கள் நீதிபதிகள் MS சுப்பிரமணியம், மரியா கிளாட் அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கூடுதல் மாவட்ட நீதிபதி சுந்தர்லால் ஜான் சுரேஷ் மற்றும் அரசு தரப்பில் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன. பின்னர் வாதிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் அஜித்குமாரின் சகோதரருக்கு அரசு வேலையும் குடும்பத்திற்கு இலவச வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அடுத்து வாதிட்ட மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் சாத்தான்குளம் தந்தை மகன் காவல் நிலைய மரண வழக்கு, ஸ்டெர்லைட் வழக்கு என சிபிஐக்கு மாற்றப்பட்ட வழக்குகளின் விசாரணையில் கால தாமதம் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி அத்தகைய தாமதம் இந்த வழக்கில் இருக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டனர். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், மாவட்ட கூடுதல் நீதிபதி பாதி விசாரணையை முடித்துவிட்ட நிலையில் மீதி விசாரணையை சிபிஐ முடிக்கும் என்றும் அந்த விசாரணையை நீதிமன்றம் கண்காணிக்கும் என்றும் கூறினர். மாவட்ட கூடுதல் நீதிபதியின் அறிக்கையின்படி அஜித்குமாரின் மரணம் சட்டவிரோத லாக்அப் டெத் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். அஜித்குமாரின் கொலை வழக்கை விசாரிக்கும் அலுவலர்களை ஒரு வாரத்தில் நியமிக்க வேண்டுமென சிபிஐ இயக்குநருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள், மாவட்ட கூடுதல் நீதிபதியின் விசாரணை அறிக்கை, அவரது கட்டுப்பாட்டில் இருக்கும் சாட்சியங்கள் மற்றும் ஆவணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தினர். விசாரணை முறையாக நடைபெற வேண்டும் என்றும் இறுதி விசாரணை அறிக்கையை அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தடய அறிவியல் துறை அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் அவர்கள் அறிவுறுத்தினர். சிபிஐ விசாரணை அதிகாரிகளுக்கு தேவையான வாகன வசதி உள்ளிட்டவற்றை செய்து கொடுக்க மதுரை, சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் சாட்சிகளுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.